அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, மனிதனாக படைத்தது ஒரு பெரிய வரம். இளைஞருக்கு அவைகள் எப்படி சாப்பிடுவது, எப்படி உறங்குவது, எப்படி வேட்டையாடுவது, எப்படி இனப்பெருக்கம் செய்வது என்பதையெல்லாம் அல்லாஹ் அவைகளுக்கு கற்றுதான் கொடுத்திருக்கின்றான். இவைகளெல்லாம் ஒரு அறிவாக இருந்தாலும் இதற்கு மேலாக மனிதன் படைப்பாற்றல் பெற்றவன், பகுத்து அறியக்கூடியவன் என்ற பல அறிவுகளை பெற்றிருக்கின்றான். ஒரு பொருளை படைப்பதிலும் சரி, அதே போல் அந்த பொருளை பற்றி ஆராயக்கூடிய சிந்தனையும் மனிதனுக்கு இருக்கின்றது. சாதாரணமாக தண்ணீர் என்பதை அதில் எத்தனை மூலக்கூறு இருக்கின்றது, ஹைட்ரஜன் இருக்கிறது, நைட்ரஜன் இருக்கின்றது, ஆக்சிஜன் இருக்கின்றது என்பதெல்லாம் அவன் பிரித்து ஆராய்ச்சி செய்கின்றான். ஒவ்வொரு பொருளையும் பிரித்து ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றான். ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால், இந்த படைப்புகளையெல்லாம் ஆராய்ச்சி செய்யும் மனிதன் இது எப்படி வந்தது என்பதை உணர கடமையை ஒரு குறிப்பிட்ட தூரம் நிப்பாட்டிக் கொள்கின்றான். இறைவன் இருக்கின்றானா என்பதை ஆராய மறந்து விடுகிறான். அதன் பக்கம் போகவும் மாட்டேங்கின்றான். அப்போ இறைவன் எப்படி இந்த படைப்புகளெல்லாம் படைத்தான், எப்படி இந்த பொருட்கள் எல்லாம் வந்தது, எப்படி வானம் வந்தது, பூமி வந்தது என்பதை எல்லாம் அவன் மறந்து அதை கையில் எடுக்காமல் அந்த படைப்புடைய உச்சத்தை மட்டும் அறிந்து கொண்டு அதன் பிறகு அதற்கு மேலாக செல்ல போக மாட்டேங்கிறான். அந்த படைப்புகள் எப்படி வந்துச்சு, சுயமாக இருக்குதா, அது எப்படி இயங்குது? ஒரு சாதாரணமாக ஒரு பழத்தை எடுத்தோம்னா ஒரு பூவாகுது, காயாகுது, கனியாகுது. இதுக்கிடையில் எவ்வளவு மாற்றங்கள், நிறமாற்றம், சுவை மாற்றம் எல்லாம் ஏற்படுகிறது. அந்த பழம் ஒரு குறிப்பிட்ட காலத்தவணைக்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக கருத்து அதில் புழுவும் ஏற்படுகிறது. புழு வெளியிலிருந்து வரவில்லை, அது உள்ளேயே ஜெனரேட் ஆகிறது. அப்போ எப்படி இது மாற்றம் ஏற்படுகிறது என்பதை நாம் உணர ஆராய்ச்சி செய்ய முனைவதில்லை. அல்லாஹ்வை, இறைவனை எதிர்நோக்குவதில்லை. ஏதோ அந்த பழம் வந்துச்சு சாப்பிட்டோம், கெட்டு போச்சு, தூக்கி போட்டோம் அப்படின்னு நம்ம போய்கிட்டே இருக்கோம். ஆராய்ச்சி பண்ணணும். ஒவ்வொரு பொருட்களிலும் அந்த ஆற்றல் எப்படி வந்தது, எப்படி அது உருவானது என்பதை உணர வேண்டும், அறிய வேண்டும். மனிதன் நாம் இருக்கிறோம், எப்படி நம்ம வந்தோம், ஆரம்பத்தில் என்ன ஸ்டேஜில் இருந்தோம், என்ன பொருள் என்று சொல்வதற்கு கூட லாய்க்கு இல்லாமல் நம்ம இருந்தோம். அதான் இறைவன் சொல்கிறான். நம்முடைய தாய் தந்தை கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க சிறு பருவத்தில் இருக்கிறாங்க. அப்போ நம்ம எங்கே இருந்தோம், கல்யாணம் பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு இல்லற வாழ்க்கை இன்பத்தை அனுபவித்த பிறகு நம்முடைய தாய் கருவறையில் ஒரு பொருள் சேர்ந்தது. பிறகு அது கருவாகி உருவாகி ஒரு பிண்டமாகி ஒரு குழந்தையாகி 10 மாதங்கள் சுமக்கப்பட்டு வெளியாகிறோம். இதற்கிடையில் என்ன நிகழ்ந்தது, தாய்க்கு பொறுப்பா, தந்தைக்கு பொறுப்பா? நம் உடல் வளர்ந்தது, நம் உடலுக்கு கண் வந்தது, காது வந்தது, எலும்புகள் பொருத்தப்பட்டது, நரம்புகள் வந்தது, எல்லாம் தாய் தந்தையுடைய பொறுப்பா? அவர்கள் எதுவும் செய்தார்களா? இல்லை. தாய் சுமந்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். அதற்கு அவர்களுக்கு நம் மரியாதை செலுத்த வேண்டும். தாய் அதற்கு நம்ம கொண்டாடுகிறார், தந்தை நமக்கு அதை கொண்டாடுகிறார். அதற்காக நம்ம வளர்வதற்காக அரும்பாடுபட்டு உழைக்கிறார், பணங்களை சம்பாதிக்கிறார். நமக்கு சாப்பாடு கொடுப்பதற்காக அவர்கள் பல கஷ்டத்தையும் தாங்கி உழைக்கின்றார். அதற்கெல்லாம் நாம் மரியாதை செலுத்த வேண்டும், அவர்களை மதிக்க வேண்டும். அதில் எந்த குறையும் நாம் காணக்கூடாது. இறைவன் என்ன செய்தான் பார்த்தீர்களா? அந்த உருவம் எப்படி வந்தது, அது எப்படி வெளியானது? தாயுடைய மடிக்கு நம்ம வந்துவிட்டோம், கொஞ்சம் கொஞ்சமாக சன்னமாக வளர்கிறோம் அல்லவா? சாதாரணமாக வளர்கிறோமா? அணுவாக அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு பொருளையும் வளர்க்கிறான் அல்லவா? அதை எப்படி நம்ம பார்க்க முடிகிறதா? வளர்கிறோம் 22 வயது வரைக்கும் வளர்கிறோம். சாப்பாடு, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு நம்மளை வளர்த்துச்சா? ஆடு கோழி நம்மளை வளர்த்துச்சா? இல்லையே. நம்மளை வளர்த்தது யார்? 22 வயதுக்கு பிறகு நாம் சாப்பிடக்கூடிய ஆடுகளும் கோழிகளும் காய்கறிகளும் இதெல்லாம் எப்படி நம்மளை வளர்க்காமல் அதே தோற்றத்தில் நம்மளை வைத்திருக்கிறது?
ஐந்தடியில் நம் நம் 5 அடியில் வளர்கிறோம். அதற்கு பிறகு நாம் ஏன் வளருவதில்லை 22 வயதுக்கு பிறகு? வளர்த்தது யார்? வளர்ந்ததை நிப்பாட்டியது யார்? நம்மளை இப்போ இருக்க வைக்கிறது யார்? நம்மளை இயங்க வைக்கிறது யார் என்பதெல்லாம் உணர வேண்டாமா? நகத்தை பாருங்கள், சதையிலிருந்து ஒரு கடினமான ஒரு பொருள் வருகிறது. நம் விரல் அலங்காரமாக இருக்கிறது. அந்த நகங்கள் இல்லை என்றால் நாம் ஒவ்வொரு செயலையும் ஒரு காரியத்தை செய்வதற்கு சிரமமாக இருக்கின்றது. அந்த நகத்தை பாருங்கள், சதை பிண்டத்திலிருந்து வருகிறது, கனமான ஒரு ஒரு பொருள் வருகிறது, அது நகமாக மாறுகிறது. இதெல்லாம் நாம் உணர வேண்டாமா? எப்படி இந்த நகம் வருகிறது, எப்படி நமக்கு முடி வளருகிறது, தேவைக்கு ஏற்றாறு போல, இடத்துக்கு ஏற்றாறு போல முடி வளருகிறது அல்லவா? அதை நாம் சிந்திக்க வேண்டும். இறைவன் இருக்கிறான் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் வரக்கூடாது, எந்த ஒரு சந்தேகமும் வரக்கூடாது. அல்லாஹ் இருக்கிறான், இறைவன் இருக்கிறான் என்பதில் நிச்சயம் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். தானாக எதுவும் வந்துவிடாது, தானாக எதுவும் வரப்போவதும் இல்லை. தானாக இருப்பது அந்த இறைவன் மட்டுமே. இறைவனை யாரும் கற்பிக்க முடியாது, இறைவனை யாரும் படைத்திட முடியாது. இறைவன் தானாக இருக்கின்றான். நம்மை எல்லாம் படைத்தது அந்த இறைவன் தான். எல்லா படைப்புகளையும் படைத்தது அந்த அல்லாஹ் ஒருவன் தான். ஆகவே இறைவனை அறிவதற்கு தன்னைத்தானே நோட்டமிட வேண்டும். நமக்கு எப்படி பார்வை வருகிறது, பேச்சு வருகிறது, எப்படி இமை வளர்கிறது, எப்படி நமக்கு கண்ணுக்கு இமை முடிகள் வருகிறது என்பதையெல்லாம் உணர வேண்டும். அதை பார்த்து நோட்டமிட்டு கொண்டே இருக்க வேண்டும். அதில் தான் வெற்றி. இந்த உலகம் அதற்கான ஒரு பயிற்சி கூடமே அன்றி வேறில்லை. ஆகவே இறைவனை அறியக்கூடிய இந்த பயிற்சி கூடத்தில் இறைவனை அறிவதற்கு விரைந்து வாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.